அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் 2ஆம் முறை பதவியேற்றதிலிருந்தே பல்வேறு தடாலடி முடிவுகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில் சட்டவிரோத குடியிருப்பாளர்களை நாடு கடத்தும் அவருடைய திட்டம் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தினமும் 3000 சட்டவிரோத புலம்பெயர் தொழிலாளர்களை கைது செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு டார்கெட்டையும் ட்ரம்ப் விதித்திருக்கிறார். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடந்த 7ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள வணிக வளாகத்தில் குடியேற்றத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது சட்டவிரோதமாக பணியாற்றி வந்த 44 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். இதனை எதிர்த்து அந்த வளாகத்தில் இருந்தவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்களும் சாலைகளில் போராட்டத்தில் குதித்தனர். இதனால் பொது சொத்துகள் பல சேதமடைந்தன. பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்ட காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே கலவரக்காரர்கள் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என அதிபர் ட்ரம்ப் சூளுரைத்திருக்கிறார். கலவரத்தை கட்டுப்படுத்த 2000 தேசிய காவலர்களை லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டிக்கு அனுப்பியுள்ளது அமெரிக்க காவல்துறை. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியிருப்பவர்களை கைது செய்து கை கால்களில் விலங்கிட்டு நாடு கடத்தும் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தன. இருப்பினும் தன்னுடைய முடிவிலிருந்து மாறாத ட்ரம்ப் தனது நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வந்தார். முந்தைய தேர்தலில் பைடன் வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்ற கட்டிடத்தை ட்ரம்பின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். அப்போது ஏற்பட்ட கலவரத்தின் போது 140 போலீசார் படுகாயமடைந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட பலர் ட்ரம்ப் 2ஆம் முறை அதிபரான பிறகு விடுவிக்கப்பட்டனர். அதே ட்ரம்ப் தற்போது காவல்துறையினரின் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் அவர் இரட்டை வேடம் போடுவதாகவும் பொதுமக்கள் இணையங்களில் எழுதி வருகின்றனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் போராட்டத்தின் போது ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைகளின் குறைபாடுகளையும் போராட்டக்காரர்கள் பட்டியலிட்டபடி ஊர்வலமாக சென்றனர். இதில் ஹிஸ்பானிக் சமூகத்தை சேர்ந்தவர்களே அதிகம் என்றாலும் அமெரிக்கர்களும் ட்ரம்பின் கொள்கைகளை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். இது உள்நாட்டு கலவரமாக மாறக்கூடும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் எச்சரித்து வருகின்றனர். 3வது நாளாக நீடிக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போராட்டம் இன்னும் சில நாட்கள் தொடர்ந்தால் அது ட்ரம்பிற்கு மிகப்பெரிய தலைவலியாகவே அமையும். கலவரத்தை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் எடுக்க போகும் முயற்சிகள் வரலாறு முழுவதும் பேசப்பட போகிறது என்பது மட்டும் உண்மை.